ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு திரு கோலாகல சீனிவாஸ் சார் அவர்கள், மிக மூத்த பத்திரிகையாளர், பிரபலமான அரசியல் விமர்சகர். சார் வணக்கம். சார், உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற முதல் கேள்வி, நேற்றைய தினம் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான விஷயம். தவகனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு கூட்டின 2வது மாநில மாநாடு, அந்த விஷயத்தை முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை அவர் கூட்டி காட்டியிருக்கிறார். அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடத்தி இருக்கிறார். உண்மையிலே சிறப்பான கூட்டம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த கூட்டம் சார்ந்து நிறைய மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் உலா வருகின்றன. அது ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான கூட்டம், பயங்கரமான கூட்டம், அவ்வளவுதான், அடுத்த தடவை இவர்தான் ஆட்சி அமைக்க போறார், அப்படியே அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், இது மாநில மாநாடு. மாநிலம் முழுவதிலும் உள்ள அவருடைய முன்னாள் ரசிகர்கள், இந்நாள் தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, ஒவ்வொரு வட்டத்திலிருந்து, ஒவ்வொரு கிளையிலிருந்து, ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும், ஒவ்வொரு நகரத்திலிருந்தும் மொத்தமாக வந்து குழுமி இருக்கிறார்கள் அல்லது வர வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்படின்னு வர்றப்போ இந்த அளவு கூட்டம் சேருவதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா அது மாநில மாநாடு. சாதாரண 1/4% வாங்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை மாநில மாநாடு நடத்தினா ஒரு 20,000 பேர் வந்துருவாங்க, 30,000 பேர் வரைக்கும் வருவாங்க. ஒரு சின்ன சந்தேகம் சார், அதில் இடைப்பட்ட அந்த காலம், முதல் மாநில மாநாட்டுக்கும் 2வது மாநில மாநாட்டுக்குமான நாட்கள் ரொம்ப சில மாதங்கள் தான். ஒரு கட்சியால இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட முடியுமா? இதுக்கும் சேர்த்து எஸ், ஒன்று அவருக்கு ஃபண்டிங் ஒன்று கிடைச்சிட்டு இருக்கு, இல்லாட்டி அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிதி வசதி, இது 2 காரணமா இருக்கலாம். அதுக்கு பின்னால பல ஃபோர்ஸஸ் இருக்கும். சில விஷயங்கள் பொது வழியில் நம்ம பகிர்ந்து கொள்ள முடியாது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அது இப்போ இம்மீடியட்டா அவர் பண்ணியிருக்கிறது. அதை நீங்க இன்னொரு விதமா பார்க்கலாம். முதல் மாநில மாநாடு வட தமிழகத்துல இருக்கக்கூடிய இதுல விக்கிரவாண்டியில பண்ணாரு, இப்போ தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய மதுரையில் பண்ணுகிறார். ஸோ வட தமிழகம் இப்போ தென் தமிழகம் அப்படின்னு அவர் அநேகமா நான் எதிர்பார்க்கிறேன். இந்த எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால டீப் சவுத்துல அநேகமா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஏதேனும் ஒன்று பண்ணுவார்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப அதிகம். இவர் ஜோசப் விஜய் தானே, அதனால அவரை அங்கே ஒன்று நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். இப்போ இதுல சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டம் சார்ந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் நிறைய பரிமாறிக்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. ஒரு பிரம்மாண்டமான கூட்டம், இது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கான கூட்டம்ங்கிற அளவுக்கு ரொம்ப அதீதமான கற்பனைகள்லாம் நிறைய போயிருக்கு. இங்க ஒன்று நம்ம நினைவூட்டணும். ஜூன் 22ஆம் தேதி ஒரு கட்சியாக அல்லாத சாதாரண ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்து முன்னணி முருகன் மாநாட்டை இதே மதுரையில் நடத்தி பிரம்மாண்டமான கூட்டம் அங்க நடந்தது. கூட்டத்துக்கு வந்திருந்த லட்சம் பேர் குவிந்து இருந்தார். ஏன்னா நான் அன்னைக்கு மதுரையில இருக்கேன், அங்க நான் ஐ விட்னஸ், அன்னைக்கு முழுக்க பவன் கல்யாணோடையே இருந்தேன். அதனால எனக்கு நல்லா தெரியும் அது எவ்வளவு கூட்டம் வந்ததுன்னு. ஆக்சுவலா அந்த முருகன் மாநாட்டுக்கு குழுமிய கூட்டத்தோட கம்பேர் பண்ணால் விஜய்க்கு வந்த கூட்டம் குறைவு. ஆனால் முருகன் மாநாட்டுக்கு இங்க இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் வேண்டுமென்ற முக்கியத்துவம் தரல, இந்த இருட்டடிப்பு செய்தன. ஆனால் விஜய் கூட்டத்துக்கு இங்க இருக்க காட்சி ஊடகங்கள் அதீத முக்கியத்துவம் தந்தன. அப்படி முக்கியத்துவம் தந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. இத்தனைக்கும் விஜய் தன்னுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்னு தான் சொல்லுகிறார். இங்க இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் எல்லாமே திமுக ஆதரவு ஊடகங்கள் தான். அப்படிங்கிறப்போ திமுக ஆதரவு ஊடகங்கள் எதற்காக விஜய்க்கு முக்கியத்துவம் தரணும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு உண்டான முதல் காரணம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு கூட்டம் இதை பற்றின ஒரு பரப்புரையை உருவாக்கி அதை ஒரு பெருசிய அளவில் பிம்பப்படுத்தி அதன் மூலமா திமுகவுக்கும் விஜய்க்கு இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லி பிரதான எதிரியான அதிமுகவை இருட்டடிப்பு செய்யுது. உண்மையிலேயே பிராக்டிக்கலா யதார்த்தத்துல திமுகவின் அரசியல் எதிரிங்கிறது ஏடிஎம்கே. ஆனா ஏடிஎம்கே பிக்சர்ல இல்லைங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கும். அப்படி உருவாக்கிட்டா 77 அதாவது ஆக்சுவலா சொல்றேன் 72 கட்சி ஆரம்பிச்சு, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிரியை இல்லாமல் ஆக்கிட்டா, அவங்களுடைய கற்பனை இல்லாமல் ஆக்கிட்டால் இவர் புதிய எதிரி. அது பின்னால பார்த்துப்போம். ஒரு பெரிய எதிரியை இந்த பர்செப்ஷன் கேம்ல வீழ்த்துறது. அதுக்காகவே விஜய்க்கும் திமுகவுக்கு இடையில தான் போட்டிங்கிற மாதிரியான ஒரு ஜோடரியை உருவாக்குவதற்காக விஜய்க்கு திமுக ஊடகங்களே அதிக முக்கியத்துவம் தந்தன. அதனால மற்றபடி விஜயுடைய கூட்டத்தை பொறுத்த நல்ல கூட்டம், ஆனால் அது மிகைப்படுத்தி புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான கூட்டம் அல்ல. முருகன் மாநாட்டு கூட்டத்தை விட சற்றே குறைவுதான்.
சார் பொதுவாக இப்போ இந்த மாநாட்டில் விஜயோட பேச்சு தான் அதிகமாக பேசு பொருளாக இருக்கு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசியிருக்கேன். அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். எனக்கு ஒன்று ஒன்றா எனக்கு சந்தேகங்கள் இருக்கு. நான் கேட்டுறேன். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி 1967, 77 அதே மாதிரி ஆட்சி மாற்றம் அது வந்து 2026 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? ஆட்சி மாற்றம் நடக்கும், அந்த அளவுக்கு சாத்தியம். விஜய் முதல்வர் ஆவாரா அப்படிங்கிறது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. 67 அண்ணாவும் 77 எம்ஜிஆரும் ஆட்சியை பிடித்தார்கள். ரைட்டு. இப்போ இவர் கட்சியை ஆரம்பித்திருக்கார். இது போல நான் வந்து வருவேன் அப்படிங்கிறார். ஆட்சி மாற்றங்கிறார். ஆக்சுவலாக இந்த ஆட்சி இப்போ இருக்கிற திமுக ஆட்சி போகும், வீட்டுக்கு போயிடும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது அப்படித்தான் நான் நம்புறேன். ஏன்னா வெளியில இருக்கிற அதிருப்தியுடைய லெவல் கண்ணாபின்னான் இருக்கு, ரொம்ப அதீதமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல விஜயால ஆட்சியை பிடிச்சிட முடியுமா, அது ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ங்கிற அந்த ஆங்கிள் பார்ப்போம். விஜய் வந்து திரும்ப திரும்ப 2 மாநில மாநாடுகள்லையும் சொல்லி வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எங்களோட வந்தீங்கன்னா ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். இவ்வளவு தூரம் ஆட்சியில பங்குதரேன்னு கேரட்டை காட்டியும் ஒருத்தர் கூட இன்னும் கூட்டல்ல சேர்றதுக்கு வரல. தமிழ்நாட்டில் அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசியலுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் எப்போதும் கட்சிகள் வெல்லுவது அல்ல, கூட்டணிகள் தான் வெல்லுகின்றன. வலுவான கூட்டணி வைத்திருக்கிறவன் சிறப்பான வெற்றியை பெறுவான், இவ்வளவுதான். விஜய் பக்கம் கூட்டணியே இல்லையே. இன்னொன்று, விஜய் இவ்வளவு ஓட்டு வாங்குவார், அவ்வளோ ஓட்டு வாங்குவார், எல்லாமே கற்பனை, எல்லாமே யூகம் தானே. அவர் சந்திக்க போற முதல் தேர்தலே 26 தேர்தல். உள்ளபடியா அவர் எவ்வளவு வாங்க போகிறார் அப்படிங்கிறது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் கருத்து கணிப்பாளர்கள் சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் அது வந்து யூகம் தான். அதனால விஜய்க்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது விஜய்க்கே தெரியாது. அது அவருக்கே ஒரு பெரிய சவால் தான், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறப்போ விஜய் ஒரு சிறப்பான அளவில் வாக்குகளை பெறுவார்ங்கிறது ஒரு கற்பனை, ரைட்டா? அது அந்த கற்பனை மெய்யாகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். ஆனா இப்போ வரைக்கும் அவர் செய்யல, கூட்டணி இல்லை. அப்போ அவர் சிறப்பான முறையில் ஜெயிக்கணும்னா 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, அவரோட ஒரு வலுவான கூட்டணி இருக்கணும், இது ஒன்று. 2வது, கட்சி சாராத பொதுமக்கள் இருக்காங்க, அவங்க பெருமளவு விஜய் பக்கம் வரணும். இந்த 2 ஒரு சேர நடந்தால் மட்டும்தான் விஜய் வந்து ஜெயிக்கிறத பத்தியே யோசிக்க முடியும். இப்ப இந்த 2 சரியா நடக்கல அப்படின்னா விஜய் வந்து ஒரு கௌரவமான சதவிகிதம் பெறலாம், ஓட் ஷேர் பெற முடியும். ஆனால் ஒரு தொகுதி ஜெயிக்கிறது கஷ்டம். இப்போ 2006 கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். 2006 சட்டப்பேரவை தேர்தலில் அவர் போட்டியிட்டார், 8.5% வாக்குகளை பெற்றார். அவர் எம்எல்ஏ கூட. ஆமா, அவர் மட்டும்தான் ஜெயிச்சார். 2009 லோக்சபா தேர்தலின் போது விஜயகாந்த் கட்சி பெற்ற வாக்குகள் 10.5%, எதுவும் ஜெயிக்கல. தமிழ்நாடு வந்து ஒரு 6.5 கோடி வாக்காளர்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம். இந்த மாநிலத்துல நீங்க 15% ஓட்டு எடுத்தால் கூட ஒரு சீட்டு ஜெயிப்பதற்கான உத்தரவாதத்தை பெற முடியாது. இப்ப இதே 15% தமிழ்நாடு முழுக்க ஸ்பொராடிக்கா இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ல மட்டுமே அக்குமுலேட் ஆகி இருந்தது அப்படின்னா இந்த 15%க்கு ஒரு 20 தொகுதி வரைக்கும் நீங்க ஜெயிக்கலாம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, அதுக்கு வந்து வடக்க மட்டும்தான் இருக்கும், வட தமிழகத்துல. தென் தமிழகத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோட கொடி என்ன கலர்னு யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம். நீங்க மதுரையெல்லாம் போய் கேட்டா யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவங்க ஒரு 5-6% ஓட்டோட இருக்காங்க. அதை வச்சுட்டு 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிச்சிருவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மொத்த ஓட்டும் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் விஜய்க்கு என்னுடைய கணக்கு ஒரு 15% வரைக்கும் வரலாம். ஆனால் இந்த 15% தமிழ்நாடு முழுக்க பரவி கிடக்கின்றன. அப்படிங்கிறப்போ ஒரு தொகுதிக்கு 15,000 ஓட்டு, 10,000 ஓட்டு, 22,000 ஓட்டு இப்படியா இருக்கும். இதை வச்சுக்கிட்டு என்னன்னா டோட்டலா கூட்டுறப்போ 15% ஓட்டு கிடைச்சுன்னு கௌரவமா சொல்லிக்கலாம். ஆனால் தொகுதிகளை வெல்லுவதற்கு இது பயன்படாது. அதனால விஜய் இப்ப சொல்றாரு இல்லையா, பெரிய ஆட்சி மாற்றம், தானே முதல்வராகும், அது இதுன்ட்டு. இதெல்லாம் வந்து அவர் பின்னாலே எத்தனை கட்சிகள் அணிவகுத்து நிற்கும் அப்படிங்கிறத பொறுத்து அதற்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து எந்த கட்சியும் வெளியேறும்னு தோணலை. அதே போல இப்ப இருக்கிற என்டிஏலேருந்து எந்த கட்சியும் போகும்னு தோணலை. அப்போ இவர் குறி வச்சா எதை நோக்கி குறி வைக்க முடியும்? இன்னும் சரியா முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய தேமுதிக, அதுக்கப்புறம் பெரியவர் ராமதாஸ், இந்த 2 பேரைத்தான்
அவரால் ஈர்க்க முடியும். ஏன்னா அவங்க தான் முடிவெடுக்காம இருக்காங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அவர் என்டிஎல் தான் இருக்க போகிறார். திமுக ஆட்சியை ரொம்ப கடுமையாக சாடுகிறார். அவர் முடிவில் அவர் உறுதியாக இருக்கிறார். இந்த 2 பேர்கிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா தேமுதிக தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு வலுவான கூட்டணியில போய் உட்காரணும் அவங்க. இன்னொன்னு, விஜய்க்கு எவ்வளவு ஓட்டுங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போ விஜய்க்கு என்ன ஓட்டுன்னு விஜய்க்கே தெரியாத நிலையில அதை நம்பி குதிரை ஓட்ட முடியாது, ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்ப விஜய் இந்த தடவை ஓரளவு நல்ல பெர்சன்டேஜ் வாங்கி காட்டிட்டான்னு வைங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2029 தேர்தல் இருக்கு பாருங்க, அந்த தேர்தலில் விஜய் நம்பி பல பேர் வருவாங்க. அது இப்பவே சொல்றேன், அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் காங்கிரஸ் கூட அப்போ ஷிஃப்ட் ஆகலாம், அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ விஜய்க்கு என்ன எவ்வளவு ஓட்டு இருக்குன்னே தெரியாத நிலையில யார் வருவா, யார் அந்த குதிரை மேல பெட் கட்டுவா, அதுதான் பிரச்சனை. அதனால விஜய்க்கு எல்லோரையும் போல கற்பனை செய்கிற உரிமை உண்டு. முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படலாம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுங்க. எம்ஜிஆர்ங்கிறது தமிழக வரலாற்றில் ஒருத்தர் தான் உண்டு. அவருக்கு முன்னாலேயும் எம்ஜிஆர் கிடையாது, பின்னாலேயும் எம்ஜிஆர் கிடையாது. ஒருவேளை அவரோட கற்பனையில் எம்ஜிஆர், அப்புறம் பிரஜாராஜ்யம், பவன் கல்யாண், தேமுதிக, அந்த வகையில தன்னையும் அவர் நினைச்சுக்கிறாரோ? இல்லை, அப்படி நீங்க பார்த்தால் கூட இப்போ பவன் கல்யாணுடைய கட்சியை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே போல விஜயகாந்த் அவங்கள எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த மாதிரி நினைத்து கொண்டாலுமே அவங்க எவ்வளவு சதவீதம் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்காரு. ஆமாம், அவங்க மாநிலத்தில் அவருக்கு 22 தொகுதிகள் கொடுத்தாங்க, எல்லாத்தையுமே ஜெயிச்சாரு. அதே போல் 2 எம்பி சீட் தான் சந்திரபாபு நாயுடு ஒதுக்கினாரு, ரைட்டா? அந்த 2 சீட்டும் அப்படியே ஜெயிச்சாங்க. அப்படிங்கிறப்போ ஆந்திரத்தில் அது ஒரு துணைநிலை கட்சி தானே. இப்போ அவர் இருக்கிற பதவியும் துணை முதல்வர் தான். சரி, விஜயகாந்தை எடுத்துக்கோங்க, பர்சன்டேஜ் தான் காட்டினாரு. 2011 ஏடிஎம்கேட சேர்ந்து அவர் போட்டியிட்டனால பிரதான எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தை அடைந்தாரு. அதை தாண்டி அவங்க அச்சீவ் பண்ணது என்ன? அப்படின்னா நீங்க சொல்ற அந்த வரிசையை வச்சு பார்த்தாலே விஜய் எதையும் அச்சீவ் பண்ண மாட்டாருன்னு தானே அர்த்தம். அதாவது அவருடைய இலக்கான முதல்வர் பதவிங்கிறத அச்சீவ் பண்ண மாட்டாரு தானே அர்த்தம். நீங்க சொன்ன உதாரணம் படியே சொல்றேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பேசிட்டு ஒரு அந்த அதிமுக தொண்டர்களை எமோஷனலா இழுக்கிறதுக்கான முயற்சிகள் ஒரு வேலை பண்றாரோ சார்? விஜயனுடைய ஒரு அசட்டுத்தனமான முயற்சி. அதாவது அதிமுக தொண்டர்கள் அவங்களுடைய சைக்காலஜி பற்றியே தெரியாமல் விஜய் ஒரு விளையாடி இருக்காரு. ஆக்சுவலாக இது ஒரு அபத்தமான ஒரு தூண்டி. விஜயனுடைய அரசியல் முதிர்ச்சியின்மையை இது காட்டுகிறது. அது ஏன்கிறது சொல்கிறேன். ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு ஏடிஎம்கேல எத்தனை குழப்பம் நடந்தது, எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க, உள்ளே வந்திருக்காங்க, என்னென்ன நடந்திருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இத்தனை குழம்புகளுக்கு மத்தியில் யார் யாரெல்லாமோ வெளியில் போயிருக்காங்க, இந்த கட்சிக்கு போயிருக்காங்க, இங்கே திரும்ப வந்திருக்காங்க, என்னெல்லாமோ நடந்திருக்குல்ல. எப்போவாது அதிமுக தொண்டர்கள் கொத்தா ஆயிரக்கணக்கில் 100கணக்கில் வேற ஒரு கட்சியில் இணைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் படித்தது உண்டா? ஏடிஎம்கே தொண்டர்களை அசைக்கவே முடியாதுங்க. இவர் என்ன நினைக்கிறான்னா, இன்னைக்கு எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, அதனால இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஒரு விஷயத்தை அவர் மறந்துட்டாரு. எம்ஜிஆர் இல்லாமல் இருக்கலாம், ஜெயலலிதா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இரட்டை இலை இருக்கிறது. இது அவருக்கு நினைவில் இல்லை. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக தொண்டர்களின் ஆத்மார்த்தமான தலைமை என்பது இரட்டை இலை. அதனுடைய பௌதிக தலைமை தான் எடப்பாடி பழனிசாமி. அதை புரிஞ்சுக்கணும். அவன் ஒவ்வொரு தொண்டரும் இரட்டை இலை எப்படி பார்க்குறான்னா, ஒரு இலை எம்ஜிஆர், ஒரு இலை ஜெயலலிதான்னு பார்க்குறாங்க. அவன் வாழ்க்கையில் மறந்து போய் கூட இரட்டை இலை தவிர்த்து வேற ஒன்றுக்கு ஓட்டு போட முடியாது, ஓட்டு போட தெரியாதுங்க. அவனை உங்களால் ஈர்க்கவே முடியாது. 2024 லோக்சபா எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. ஏடிஎம்கே பிக்சர்லயே இல்லை. ஏடிஎம்கே போட்டி எடுக்கிறதா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஏடிஎம்கேக்குன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் கிடையாது. ஏடிஎம்கேக்குன்னு அப்போ ஒரு நேரேட்டிவ் கிடையாது. ஏடிஎம்கே செலவழிக்கவே இல்லை. கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த முனிசிபாலிட்டி கவுன்சிலர் இதுக்கு போடுற மாதிரி தான். வெறும் 2 பேர் தான் தெரிஞ்ச வேட்பாளர். பாண்டிச்சேரி ஒன்று, இன்னொன்று கள்ளக்குறிச்சியில் போட்டியிட்ட குமரகுரு. இதை தவிர்த்து வேற யாருக்கையாவது தெரியுமா? மக்களுக்கு அறிமுகம் ஒன்றும் கிடையாதுங்க. முயற்சியே இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக 23% நம்பர் 2 வந்தாங்க. அப்போ
இந்த 23% யாருடையது அப்படின்னா தொண்டர்களுடைய வாக்குகள். அதாவது இந்த 23%க்கு கீழே ஏடிஎம்கே போகாது. அது ஏன்னா ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. 4 ஓட்டு தான் இருக்கு அப்படின்னாலும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டு கரெக்டா அவங்க கட்சிக்கு போயிடும். அதே போல ஏடிஎம்கே ஓட்டு ஃபுல்லா வந்தது. 2024 ஏடிஎம்கே எதை இழந்தது அப்படின்னா தன்னை தொடர்ந்து ஆதரித்து வந்திருக்கக்கூடிய கட்சி சாராத பொதுமக்கள் வாக்குகளை அது இழந்தது. தொண்டர்கள் வாக்குகளை அப்படியே பெற்றது. ஸோ 2024 தேர்தல் மூலமா நமக்கு தெரிய வந்த உண்மை என்ன அப்படின்னா ஏடிஎம்கே தொண்டர் பலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஏடிஎம்கே தொண்டர்கள் பலம் 23%. ஆக ஒன்று யோசிச்சு பாருங்க, அப்பவே 23% சர்வசாதாரண முயற்சியே இல்லாம அந்த கட்சியால பெற முடிஞ்சிருக்குன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எவ்வளவு ஒரு மன உறுதியோட எப்படி இருக்கிறவங்க. அவங்க ரெட்டை இலைங்கிறது அவர்களுடைய சுவாசம், அவர்களுடைய ரத்தம். அதை விட்டு வெளியிலே வரமாட்டா. இன்னொன்று இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். ஏன்னா ஒரு பக்கம் டிஎம்கேயை எதிர்க்கிற, டிஎம்கே எதிர்ப்பதன் மூலமாக டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் டோட்டலா ஏடிஎம்கே கூட்டணிக்கு போக விடாமல் விஜய் தடுக்கிறார். அதில் ஒரு பகுதியை தான் விழுங்க முடியும்னு பார்க்குறார். டிஎம்கே எதிர்ப்புன்னா அந்த நிலைப்பாட்டில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். ஆனால் டிஎம்கே எதிர்த்து கொண்டு இருக்கிறப்ப நீங்கள் ஏடிஎம்கே எதிர்த்தீங்க அப்படின்னா விஜயை நோக்கி வரக்கூடிய ஆன்டி டிஎம்கே ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டர்ஸ்க்கு விஜய் மேல சந்தேகம் வரும். திரும்ப அது ஏடிஎம்கே கூட்டணிக்கு டோட்டலா போகும். இந்த மாதிரி விஜய் பேசியிருக்கிறது ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். இதை அவர் செய்திருக்கவே கூடாது. அவர் இப்போ ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார்ல, பிஜேபி எதிர்ப்பு டிஎம்கே எதிர்ப்புன்னு, இந்த ரெண்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். இதுல புதுசா ஒண்ணு உழப்ப ஆரம்பிச்சிருக்காருல்ல, இதுதான் விஜயுடைய வீழ்ச்சியின் ஆரம்பம். ஆர்எஸ்எஸ் அடிமை அப்படின்ற அடிமையை இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லாருன்னா அது அதிமுக அப்படின்னா என்ன, கிறிஸ்தவ மிஷனரிக்கு அடிமையாக இருப்போம்னு அர்த்தமா? அது அவர் அப்படி இருக்கலாம். யாருக்கு யாருடைய அடிமையாக இருப்பதுங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சாய்ஸ் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. விஜய் யாரால புகுத்தப்படுகிறார் அப்படிங்கிற பற்றி பல்வேறு யூகங்கள் இருக்கு. திடீர்னு ஹெச் ராஜாவுக்கு ரொம்ப முன்னால பதில் சொன்னப்போ மெனக்கட்டு தன்னுடைய லெட்டர் பேட்ல ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டு அந்த லெட்டர் பேட்ல அவர் பதில் சொன்னார்னா அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப விஜய் கிறிஸ்துவ மிஷனரிக்கு அடிமையாக இருக்கலாம் என்றால் ஒரு குறிப்பிட்ட கட்சியோ ஒரு குறிப்பிட்ட தனிநபரோ ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையா இருக்கலாம். இல்லை என்ன தப்பு இருக்கு? ஆர்எஸ்எஸ் தேசபக்தி அமைப்பு, பாரதிய பண்பாட்டு அமைப்பு. ஒரு நல்ல அமைப்புக்கு அடிமையாக இருக்கிறதுல என்ன வெட்கம் இருக்கு? இருந்துட்டா போகட்டுமே. தாமரை இலை தண்ணீர் போல தமிழகத்திற்கும் அந்த பாஜக தாமரைக்கும் ஒட்டாது, இங்க மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பேச்சில். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தாமரை இலை தண்ணீர் போலத்தான் தமிழகத்துக்கு பிஜேபிக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு. இது ஒரு நாளும் தமிழகத்தில் ஒட்டாது அப்படின்னு ஜோசியம் சொல்லியிருக்கிறார் விஜய். ரொம்ப அதிக பிரசங்கத்தனமாக பேசியிருக்கிறார். இப்போ தான் களம் காடுகிறார். எத்தனை ஓட்டு அவருக்கு கிடைக்கும்னு அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல்ல அவருக்கு தமிழகத்திலிருந்து வருகிற ஓட்டுகள் ஒட்டுமா இல்லையா அப்படிங்கிறதே சந்தேகம். எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் நினைச்ச அளவுக்கு ஓட்டு ஒட்டி இருக்கா இல்லாட்டி தட்டி இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது. அதுக்கு முன்னால இன்னொரு கட்சியை பற்றி இவர் அர்த்தமில்லாமல் பேசி கொண்டிருப்பார். ஆனால் இப்படி பேசுறது மூலமா என்ன அவர் செய்ய விரும்புகிறார்னா, தன்னை பிஜேபியுடைய தீவிர எதிர்ப்பாளனாக காட்டிக்கொள்வதன் மூலம் மோடி எதிர்ப்பு வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல தமிழ்நாட்டில், அது டோட்டலா டிஎம்கேக்கு போகுது இல்லை, அதை டைவர்ட் பண்ணும் பார்க்குறார். ஆனால் அப்படி டைவர்ட் பண்ணுறது பிஜேபியினருக்கு, அதிமுக கூட்டணிக்கு நல்லது, என்டிஏவுக்கு நல்லது. இன்னொன்று, விஜயை நோக்கி சிறுபான்மையினர் வாக்குகள் நிறைய வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு கணிசமாகவே வரும். நான் பேர் சொல்ல விரும்பலை. இப்போ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவர் அலர்றார், கன்னியாகுமரியில் இருக்க அத்தனை கிறிஸ்டியன்ஸும் அப்படியே விஜய்க்கு பின்னால் நிற்கிறாங்க சார், இந்த தடவை டிஎம்கே தகர்ந்து போகும் அப்படின்னு. என்னன்னா, கிறிஸ்டியன்ஸ் பெருவாரியாக விஜய்க்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தமிழக பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில இதுவரைக்கும் ஒரு தமிழகம் தழுவிய ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை ஒரு கிறிஸ்தவர் அடைஞ்சதே கிடையாது. முதல் தடவை அந்த ஸ்டேட்டஸை நோக்கி ஒரு கிறிஸ்தவரான விஜய் எமர்ஜ் ஆகிறார். அப்படிங்கிறப்போ அவரை கிறிஸ்தவர்கள் கைவிடுவார்களா? நம்மால் ஒருத்தர் ஒரு பெரிய லீடரா வர்றாருன்னா இந்த தடவை நம்ம அவரை என்கரேஜ் பண்ணோம், அவரை கைவிட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்போ கிறிஸ்தவர்களுடைய 5% 6% இது ஓசிக்கு டிஎம்கேக்கு விழுந்துகிட்டே இருந்த ஓட்டு இந்த தடவை அது டோட்டலாக டிஎம்கே கிடையாது. அதே போல் முஸ்லீம்ஸை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை முஸ்லீம்ஸில் ஆண்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க, இஸ்லாமிய பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா ஒரு சர்வேல நாங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
அது சம்மந்தமாக காணொலியோ கொடுத்துருக்கேன். அப்போது முஸ்லிம்ஸ் ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது. இது தவிர்த்து பெருவாரியாக தலித் இளைஞர்கள் விஜய்க்கு பின்னால் போகிறாங்க. இதனால திருமாவளவன் பாதிக்கப்படுகிறார். திருமாவளவன் இருப்பது திமுக கூட்டணி. ஸோ அல்டிமேட்டாக திரும்பவும் டிஎம்கே கூட்டணி பாதிக்கப்படுகிறது. அதே போல் யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஓட்டர்ஸ் அவங்க விஜயை நோக்கி திரும்புகிறாங்க. அதனால சீமானுக்கு பாதிக்கப்படுகிறது. சீமானுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். இப்போ தேர்தலுக்கு தேர்தல் அவர் சீமான் வந்து 1% 2% ஏதோடு கூடுதலாக வாங்கிட்டு போனார்ல, கடைசியாக ஒரு 8% வரைக்கும் வாங்கியிருக்காருல. இந்த தடவை அவர் வந்து அப்படியே பாதியாக குறையும். அவர் எந்த கூட்டணிலையும் ஐக்கியமாகாமல் தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிற அந்த முடிவை கடைசி வரைக்கும் அலுங்காமல் குலுங்காமல் அப்படியே கொண்டு சென்றால் இந்த தடவை 4 to 5% மேலே அவர் வாங்கவே மாட்டார். விஜய் அள்ளிட்டு போயிடுவார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருக்கிறது. அதனால அவர் வந்து இந்த சிறுபான்மையினர் திருப்திப்படுத்துறதுக்காக இந்த விதமான காரணங்களுக்காக மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத அவர் கையில் எடுக்கிற கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொல்லுகிறார். அவர் அப்படித்தான் சொல்லுவார். அதை பற்றி நான் கவலைப்படவே தேவையில்லை. விஜய் அப்படி சொல்லாமல் இருந்தால்தான் ஆச்சரியப்படணும். அவர் திரைப்படங்கள் மூலமாகவும் அவர் வந்து மோடியை கடுமையாக சாடியிருக்கார். அந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு, நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் அது அவருடைய அரசியல். ஆனால் அந்த அரசியலுக்கு தமிழக மக்கள் என்ன பதிலை கொடுப்பார்கள்ங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சார், இந்த அரை மணி நேர பேச்சில் இந்த மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் பிரதமர் மோடி அவர்களையும் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அங்கிள்னு சொன்னதாக இருக்கட்டும், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னதாக இருக்கட்டும், குறைந்தபட்சம் மாண்புமிகுன்னு கூட சொல்கிறது கூட அவர் தயாராக இல்லை. அவர் ஏதோ பக்கத்தில் இருக்கிற மாதிரியோ இல்லை இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை சாடுற மாதிரியெல்லாம் சாடியிருந்தார். இந்த போக்கு நீங்கள் முதல்ல எப்படி பண்ணுறீங்க? இதுதான் விஜய் மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. இதுலேருந்து விஜயனுடைய அரசியல் அவருடைய தரம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அந்த 2 சொல்லாடலும் ரொம்ப ரொம்ப மோசமானது. இப்போ ஸ்டாலினுடைய கொள்கையோ கோட்பாடோ அது வந்து நேரு எதிரானவன் தான். ஆனால் அவர் வந்து அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னப்போ சொன்ன உடனே சுருக்குன்னுச்சு. ஸ்டாலினை பிடிக்கலைன்னாலும் அவர் வந்து ஒரு முதல்வர். இப்போ எனக்கு ஸ்டாலினை பிடிக்காதுங்க, அப்படி இருந்தாலும் எனக்கும் சேர்த்து அவர் தாங்க முதல்வர். அந்த நாற்காலில் அமர்ந்து இருக்கக்கூடிய முதல்வர்ங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டாமா? அவர் என்னமோ அங்கிள்னு என்ன கிண்டல் இது? அதே போல் இந்த தேசத்துக்கு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டருங்க, சர்வதேச தலைவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவருங்க. அவருக்கு விருது கொடுக்காத நாடே கிடையாது. எல்லா நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த விருதுகள் அத்தனையும் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு பெரிய ஒரு மாஸ்டர் லீடர். மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க ஒரு டேட்டா நிறுவனம் கடந்த 9 ஆண்டுகளா அந்தந்த நாட்டில் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய தலைவர் யார் அப்படிங்கிற இந்த அக்செப்டன்ஸ் ரேட்டை வச்சு டேட்டாஸ் வெளியிட்டுக்கிட்டே வராங்க. கண்டினியூஸாக 9 இயர்ஸாக நம்பர் 1 உலகத் தலைவர்கள் மத்தியில் நம்பர் 1 மோடி இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த நம்பர் 2ங்கிறது 50 தடவை மாறுது. அவங்க வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை டேட்டாஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து கண்டினியூஸாக நம்பர் 1 அப்படிங்கிறது மோடி தான். அவருடைய அக்செப்டன்ஸ் ரேட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக 70% மேலே தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்பர் 2 ஒரு தடவை பிரேசில் அதிபர் வருவார், இன்னொரு தடவை மெக்சிகோ அதிபர் வர்றாரு, ஒரு தடவை யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. இந்த நம்பர் 1 பொசிஷன்லேருந்து அவர் கீழே இறங்கினதே கிடையாது. அவ்வளோ பெரிய லீடருங்க. இதுதான், அதாவது சில நேரத்தில் அடிக்கிற காற்றுல ஏதேதோ மேலேயும் பறக்கும், அது கோபுரத்து பக்கத்துலேயும் போய் ஒட்டிக்கும், அவ்வளவுதான். இதை நம்ம விதின்னு தான் சொல்லணும், வேற என்ன. இந்த மாநாடு அப்புறம் இந்த நடந்த இந்த அரசியல் சூழல், இதனால விஜய் மக்களுக்கோ இல்லை அரசியல் கட்சிக்கோ கொடுக்குற மெசேஜ் என்னவா? அதாவது ஒரு விஷயம் இருக்கு, சம்பந்தமே இல்லாமல் அதிமுக தொண்டர்களுக்கும் அவர் வலை விரித்திருக்கிறார், அழைப்பு விடுத்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்குறப்போ விஜய் வந்து விரக்தியில் இருக்கிறார் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். ஏன்னா முதல் மாநாட்டிலேயே அவர் சொல்லியிருந்தார், என்னோடு வருகிறவர்களுக்கு ஆட்சியில் பங்கு உண்டு அப்படின்னு. இந்த மாநாட்டிலேயே திரும்ப சொல்லியிருக்கா, என்னோடு வந்தால் ஆட்சியில் பங்கு உண்டு அப்படின்னு. ஸோ முதல் மாநாட்டில் சொன்னதையே திரும்ப சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார். பல முறை திரும்ப திரும்ப சொல்லியும் அவரோட கூட்டணி வைக்க எந்த கட்சிகளும் தயாராக இல்லை. அப்படிங்கிறப்ப என்னோட வந்தால் ஆட்சியில் பங்குன்னு இவர் சொன்னாலும், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தானே பங்கு, நீங்கள் எங்கே வரப்போறீங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அத்தனை கட்சிகளும் உள்ளன. அதனால விஜய் இன்னைக்கு வந்து ஒரு விதமான விரக்தியில் இருக்கிறார். அப்பதான் கூட்டணிக்கு ஆள் கிடைக்காத நிலையில இப்போ மற்ற கட்சி தொண்டர்களுக்கு வலை விரிக்க ஆரம்பித்தார். இல்லைன்னா இப்படி அழைக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த விதமான அழைப்பை அவர் முதல் மாநாட்டில் விடுத்தாரா? இல்லை.
அப்போ ஏன் இப்போ விடுறார்? முதல் மாநாட்டில் அவர் வந்து ஆட்சியில் பங்குன்னு சொல்லி ஒரு கேரட்டை காட்டினார். யாராவது வந்தாங்களா? இப்போ வல்லைன்னு தெரிஞ்சதுதான் கட்சிகளை பிடிக்க முடியாத போல இருக்கு, தொண்டர்கள் ஏதாவது ஒரு கட்சியுடைய தொண்டர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவோம் அப்படின்னு வாடகைக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அவர் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கார், ரொம்ப விரக்தியில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். விஜய்க்கு அவருடைய ரசிகர்கள் ஓட்டு திட்டவட்டமாக விழும், சந்தேகம் இல்லை. 12லிருந்து 15% வாக்குகளுக்குள் அவர் பெறுவார். இந்த வாக்குகள் உயரணும் அப்படின்னா, ஏதேனும் பெரிய அளவில் மாற்றம் நடக்கணும் அப்படின்னா, விஜய் தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்க வேண்டும். பெரிய கூட்டணியை எங்கே கட்டமைக்க முடியும்? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி அவர் தனித்து தான் களம் காணுவார் அப்படின்னா ஒரு மோசமான தோல்வியை அடைவார். அதாவது இப்படி சொல்லலாம், ஒரு கௌரவமான வாக்குகளுடன் கூடிய மோசமான தோல்வியை அவர் அடைவார். தொகுதி எதுவும் ஜெயிக்க மாட்டார், ஆனால் கௌரவமாக மோர் தென் 10% வாக்குகளை அவர் பெறுவார். இதுதான் நடக்கும். அவர் போட்டியிடுகிற இடத்துல வேணால் அவர் ஜெயிக்கலாம், ஏன்னா அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் காசான காசு கொட்டுவாங்க. ஏன்னா எப்படியா அவர் ஜெயிக்க வைக்கணும் பாடுவாங்க. அது வந்து அவருக்கு உண்டான ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி இருக்கும். மற்ற இடம் எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. அதனால் இந்த மாநாட்டிலேருந்து எனக்கு கிடைக்கிற மெசேஜ் அப்படின்னு நான் உணர்றது, விஜய் விரக்தியில் இருக்கிறார். இதுதான்.